அப்சரா ரெட்டிக்கு பிடிச்ச மாதிரியான சிநேகிதர்கள் சிநேகிதிகள் எந்த மாதிரி இருக்கணும் அல்லது எப்படிலாம் இருப்பாங்க? பொய் சொல்லக்கூடாது, தைரியமா இருக்கணும். முக்கியமா வந்து ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலிமெண்ட்ஸ் மதுரம்ல பிளாட் வாங்கிக்கோங்க. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க. ஒரு ஆண் அரசியல்வாதி கூட நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஊழல்வாதின்னு சொல்லுவாங்க. ஆனா பெண் அரசியல்வாதி பத்தி பேசும்போது ஒரு பெண்ணோட உடல் பத்தியோ இல்ல அவங்களோட செக்ஷுவல் பிரைவேட் பார்ட்ஸ் பத்தியோ வந்து ஜோக்ஸ் போடுறது தவறான விஷயம். அது வந்து நம்ம பெண்கள் வந்து முக்கியமா செல்ஃப் டிஃபென்ஸ் கத்துக்கணும். செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து கராட்டையோ இல்ல ஏதாவது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் கத்துக்கணும். அதே மாதிரி ஒரு எமர்ஜென்சி நம்பர், அந்த போன்ல ஒரு நம்பர் பிரஸ் பண்ணா அது எமர்ஜென்சி நம்பர் கனெக்ட் ஆகணும். எதுக்கு நான் அரசியலுக்கு வந்து நான் தொடர்ந்து அரசியல் இருக்கேன்னா குழந்தைங்களுக்காக. நிச்சயமாக நான் ஏதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து என்னை அழைத்து அவங்களால அழைத்து நான் வந்து அரசியலுக்கு வந்து நான் வந்து ஒரு செய்தி தொடர்பாளராக வந்து செயல்படுறேன். அதே மாதிரி உங்க சேனலின் வாயிலாக நான் நிறைய ஆண்களுக்கும் சொல்றேன், பெண்களுக்கு நீங்க கிச்சன்ல ஹெல்ப் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். நீங்க வந்து சம பார்ட்னரா ஈக்குவல் பார்ட்னரா நீங்க இருந்தீங்கன்னா என்னோட வாழ்க்கையில நிறைய சிநேகிதன்கள் நிறைய பேர் ஆண்களும் பெண்களும் இருக்காங்க. எல்லாருமே என்னோட வளர்ச்சிக்காக உறுதுணை நிக்கிற நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா என்னோட பர்சனல் லைஃப் பத்தி சிநேகிதின் பக்கம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர், அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் அப்சரா ரெட்டி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நன்னா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நன்னா இருக்கேன். பெண்கள் தங்களுக்கு தாங்களே கிஃப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் விஷயத்தை ஃபர்ஸ்ட் டைம் ஏற்படுத்தினது நீங்க தான். அது என்ன கான்செப்ட்? நான் நிறைய பெண்கள் நான் பார்க்கும்போது, இளம் பெண்களை பார்க்கும்போது இப்ப எல்லாமே நிறைய நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்ல வேலைக்கு போறாங்க. அவங்க அப்பா அளவுக்கு, அவங்க அண்ணன் அளவுக்கு, அவங்க தம்பி அளவுக்கு, இல்ல அவங்க புருஷன் அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க. எப்பவுமே வந்து புருஷன் கிட்ட வந்து எதிர்பார்க்காம, ஒருத்தங்க கிட்ட வந்து ஃபைனான்சியலி நம்ம எதுவும் எதிர்பாராமல் நம்ம பொருளாதார ரீதியா இண்டிபெண்டா இருக்கணும் என்னோட கருத்து. நீங்க வந்து அவங்க கொடுத்த கிஃப்ட் வாங்க வேண்டாம்னு நான் சொல்லல. ஆனா ஒவ்வொரு விஷயம் நம்ம தேவைகள் இருக்கும்போது, ஒரு விஷயம் நம்ம பண்ணணும், ஃப்ரெண்டுக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுக்கணும், இல்ல நம்மளே வந்து ஒரு சேலை வாங்கிக்கணும்னா நம்ம ஃபைனான்சியலா இண்டிபெண்டா இருக்கணும். கிஃப்டிங் கல்ச்சர்ல வந்து பெண்களுக்கு வந்து நான் ஷாப்பிங் கூப்பிட்டு போறேன்ற கல்ச்சர் மாறி, ஏன் வந்து ஒரு பெண்ணே வந்து தனக்காக ஷாப்பிங் பண்ணி தானே போலாமே, அந்த கல்ச்சர் நம்ம வந்து வரவேற்கணும். பெண்களோட ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ரொம்ப முக்கியம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்ச்சர்ல பெரும்பாலான பெண்கள் இண்டிபெண்டன்ட் உமனா தான் இருக்கிறாங்க. ஆமா. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை அவங்க பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பொருட்களை அவங்க வாங்கிக்கிறாங்க. அதை பார்க்கும் பொழுது தங்களுக்கு தாங்களே கிஃப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அது எப்படி அப்படின்னு கேட்கிறேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தவறு இல்லையே. இப்ப பெண்கள் வந்து உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்காங்க, பொருளாதார ரீதியா வந்து சம்பாதிக்கும் போது நம்ம வந்து அந்த கிஃப்டிங் கல்ச்சர் கூட நம்ம செல்ஃப் சஃபிஷியன்டா இருக்கணும்னு என்னோட கருத்து. இது வந்து நான் பல வருஷங்கள் முன்னாடி எழுதினேன். பிகாஸ் அந்த டைம்ல வந்து நிறைய பேர் கேட்கும் போது வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு உங்க பாய் ஃப்ரெண்ட் என்ன வாங்கி கொடுப்பாங்க, உங்க புருஷன் என்ன வாங்கி கொடுப்பாரு போது ஏன் ஒருத்தங்க கிட்ட நம்ம எதிர்பார்ப்போட இருக்கணும். பெண்கள் வந்து பொருளாதார ரீதியா இண்டிபெண்டா இருக்கலாமே என்னோட கருத்து. நீங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து பெண்கள் தங்களை தாங்களே செல்ஃப் லவ் பண்ணணும், செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரியான விஷயம். நிச்சயமா. ஓகே ஓகே. பெண்களுக்கு வந்து எல்லா திறமைகளும் இருக்கு. பெண்கள் வந்து எதை வேணாலும் சாதிக்கலாம். பெண்களோட அமோக வெற்றி யாராலுமே தவிர்க்க முடியாது. பெண்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரணும். அந்த கான்ஃபிடன்ஸ் வர்றதுக்கு பொருளாதார செக்யூரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொருளாதார ரீதியா பெண்கள் வந்து அவங்கள ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். பொருளாதார ரீதி எப்படி நம்ம வந்து வளர்க்க முடியும்னா நம்ம படிக்கணும், வேலைக்கு போகணும். ஒரு குடும்ப சிச்சுவேஷனுக்காக ஆண் எப்பவுமே வந்து அவர் வேலையை விடுறது இல்லை. ஆனா பெண்கள் நிறைய வாட்டி வேலையை விட்டுறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து ஈக்குவலா வந்து நம்ம வேலைக்கும் போகலாம், நம்ம வீடும் பேலன்ஸ் பண்ணலாம். உங்க கெரியரை நீங்க விடக்கூடாது. ஓகே. பெண்களுடைய பங்களிப்பு இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அதிகமா இருக்குல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்லது தானேங்க. பெண்கள் வந்து அவ்வளவு டேலண்டடா இருக்காங்க. கிச்சன் ரீல்ஸ் பண்றாங்க, ஹோம் டூர்ஸ் பண்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச திறமைகளை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கிறாங்க. பெண்கள் எந்த அளவுக்கு வந்து முன்னேறினா ஒரு சோசியல் மீடியால வந்து அவங்களோட திறமைகளை வந்து வெளிப்படையா பேசினா நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க. அதனால நிறைய பிசினஸஸ் கிரியேட் ஆகுது. நிறைய பேர் பேக்கிங் பண்றாங்க, நிறைய பேர் ஹோம் டெலிவரி ஃபுட்டு கொடுக்குறாங்க, நிறைய பேர் லாண்ட்ரி சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் வந்து அஸ்ட்ராலஜி சொல்றாங்க. நல்லதுதான். பெண்கள் வந்து சோசியல் மீடியால வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டா அது ரொம்ப நல்ல விஷயம். இன்னைக்கு நிறைய பெண்கள் ரீல்ஸ் போடுறாங்க, கிச்சன் டூர் மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்து போடுறாங்க. அதே நேரத்தில் இண்டிபெண்டாகவும் இருக்கிறாங்க. ஆனா
அப்படியே ஆப்போசிட்டா பார்க்கும்போது ஏதோ ஒரு ஆண்களை சார்ந்து அல்லது ஒரு அந்த ஆணாதிக்க சமூகத்துக்கு உட்பட்டு கீழ்ப்படிந்து இருக்கிற மாதிரியான சில பிம்பங்கள்லாம் இருக்குல்ல. அந்த மாதிரி எந்த பிம்பங்களும் இல்ல. அது உங்க மைண்ட்ல இருந்தா நீங்க அது வந்து அழிச்சிருங்க. எந்த பெண்ணும் இப்ப வந்து ரீல்ஸ் பண்றவங்க, கிச்சன் டோர் பண்றவங்க வந்து ஆணுக்கு அடிமையா இருக்கணும் யாருமே பண்றது இல்ல. அந்த கான்பிடன்ஸோட அவங்க ரீல்ஸ் பண்ண வர்றதே வந்து அந்த ஒரு செல்ஃப் ஆனா கான்பிடன்ஸ் ஆண்கள் வராங்க. சார்ந்து இருக்கிற மாதிரியான விஷயங்களும் நிச்சயமா இல்ல. அதெல்லாம் வந்து அந்த காலம் மாறி விட்டது. ஆண்களை சார்ந்து யாருமே அவங்களோட கண்டென்ட்டை டெவலப் பண்றது கிடையாது. வேணா சில ஆண்களை வந்து ஜோக் பண்ணியோ மட்டன் தட்டியோ இல்ல ஹஸ்பண்டோட வந்து காரசாரமா வந்து ஒரு விவாதம் மாதிரி கிரியேட் பண்ணியோ அந்த ரீல்ஸ் போடலாம். ஆனா யாருமே ஆண்களுக்கு அடிமையாகவோ அவங்களுக்கு சார்ந்து வந்து ரீல்ஸ் போட்டுதான் அவங்க கண்டென்ட் வந்து உயர்த்தி அவங்க நம்பர்ஸை உயர்த்தணும்னு அந்த மாதிரி இல்ல. நிச்சயமா நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். பெண்கள் அவங்களோட திறமைகளை வைத்துதான் ரீல்ஸ் பண்றாங்க. அதுல எங்கேயாவது ஆண்கள் தெரிஞ்சா நல்ல விஷயம் தான். அப்சர்வாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொலிட்டிஷியனா தெரியும், ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசமா தெரியும், ஒரு சமூக ஆர்வலரா தெரியும். ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த முக்கியமான சிநேகிதன் யாரு? அதை பத்தி நான் எப்பவுமே பேசினது கிடையாது. என்னோட பர்சனல் லைஃப் பத்தி நான் பேச மாட்டேன். அது என்னோட பர்சனல் லைஃப். என்னோட வாழ்க்கையில நிறைய சிநேகிதிகள் நிறைய பேர் ஆண்களும் பெண்களும் இருக்காங்க. எல்லாருமே என்னோட வளர்ச்சிக்காக உறுதுணை நிக்கிற நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா என்னோட பர்சனல் லைஃப் பத்தி நான் என்னைக்குமே வெளியே பேச விருப்பப்பட மாட்டேன். அப்சர்வாலிட்டிக்கு பிடிச்ச மாதிரியான சிநேகிதிகள் எந்த மாதிரி இருக்கணும் அல்லது எப்படி எல்லாம் இருப்பாங்க? பொய் சொல்லக்கூடாது, தைரியமா இருக்கணும். முக்கியமா வந்து நான் செஞ்ச சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு சொல்லணும். எனக்கு சாப்பாடு செம்மையா நல்லா சமைப்பேன். சோ அடிக்கடி வீட்டுல வந்து விருந்து வைப்பேன். சோ நிச்சயமா வந்து எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். வீட்டுல தோட்ட வேலை நானே பார்ப்பேன். காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு 5 to 7 நான் வந்து தோட்ட வேலை பார்ப்பேன். 4 மணிக்கு வந்து கேமரா எடுத்துட்டு வந்து வீடியோ எடுப்போம். 5 மணிக்கு நான் எந்திரிச்சு தோட்ட வேலை பார்ப்பேன். ஃபுல்லா எல்லா பேப்பரும் படிப்பேன். அதுக்கப்புறமா என்னோட வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுவேன். பூஜை முடிச்சுட்டு வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நிச்சயமா இந்த மாதிரி என்னோட வாழ்க்கை முறையை ஏத்துக்கிட்டு என்னோட நண்பர்களா இருக்கிற நபர்களை நான் வந்து வரவேற்கிறேன். நான் நிச்சயமா நிறைய பேர் அந்த மாதிரி வச்சிருக்கேன். ஆக்சுவலி நிறைய குக் பண்ணி நிறைய ஃபுட் எல்லாம் தருவாங்க போல. அவங்க அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போயிடலாம். ஓகே, நான் செம்மையா செய்வேங்க. பிரியாணி செய்வேன், நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ், இட்டாலியன் டிஷ் எல்லாம் கூட சூப்பரா செய்வேன். 12வது முடிக்கும் போது எனக்கு 17 வயசு. ஸோ வெளிநாட்டுக்கு போகும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. பிரெட் சீஸ் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அங்க யூடியூப் பார்த்து கத்துக்கிட்டு திருப்பி இந்தியாவுக்கு வந்து நான் வந்து நிறைய பிராக்டிஸ் பண்ணி இப்ப ஓரளவுக்கு நல்லா சமைப்பேன். எங்க டீமுக்கு ஏதாவது குக் பண்ணி தரலாம். நிச்சயமா நீங்க ஸ்நேகிதி டீமோட வீட்டுக்கு வாங்க, நல்ல விருந்து நான் உங்களுக்கு குக் பண்றேன். அதே மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, பெண்கள் தான் சமைக்கணும்னு ஒண்ணு கிடையாது. உங்க சேனலின் வாயிலாக நான் நிறைய ஆண்களுக்கும் சொல்றேன், பெண்களுக்கு நீங்க கிச்சன்ல ஹெல்ப் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். நீங்க வந்து சம பார்ட்னரா, ஈக்குவல் பார்ட்னரா நீங்க இருந்தீங்கன்னா உங்க மேரேஜ், உங்க ரிலேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அப்சர்வாலிட்டியோட காஸ்டியூம் டிப்ஸை பத்தி சிநேகிதி நேயர்களுக்கு ஏதாவது? நான் எப்பவுமே வந்து நம்ம நெசவாளர்கள் சப்போர்ட் பண்றது எனக்கு பிடிக்கும். நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே நான் வந்து சாரீஸ், சல்வாஸ், இந்தியன் வேர் நிறைய விரும்புவேன். அதே மாதிரி அந்த இந்தியன் வேர் கூட நம்ம வந்து மகாராஷ்டிரால இருந்து, தமிழ்நாட்டுல இருந்து, ஆந்திரால இருந்து, பெங்கால்ல இருந்து நிறைய நெசவாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து வாழ்வாதாரமே ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது அந்த மாதிரி வீவர்ஸ் கிட்ட நான் நிறைய சோர்ஸ் பண்ணுவேன். காஞ்சிவரம் பட்டு சாரீஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 800 சாரீஸ்க்கு மேல என்கிட்ட இருக்கும். காஞ்சிவரம் பட்டு சாரீஸ் நான் சாரீஸ் விரும்பி வாங்குவேன். அதே மாதிரி எனக்கு காஸ்டியூம் வந்து இந்த மாதிரி தான் ட்ரெண்டா இருக்கணும், ஸ்டைலா இருக்கணும். இந்த கலர் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு, இந்த கட் இப்ப ட்ரெண்டிங் அப்படி பார்க்க மாட்டேன். எனக்கு பிடிச்சிருந்தா நான் வாங்குவேன். சமூக ஆர்வலர், பத்திரிகையாளர், அரசியல்வாதி அப்சர்வாலிட்டிக்கு எந்த ரோல் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு அப்சரா ரொம்ப பிடிக்கும். எனக்கே ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோட திறமைகள், என்னோட செயல்பாட்டுகள் எந்த துறையில வந்து நல்லபடியா என்னால செயல்படுத்த முடியுமோ அனைத்து துறைகளும் எனக்கு பிடிக்கும். அப்சர்வாலிட்டி ரொம்ப பிடிக்கும். ஓகே, பட் இந்த 3 ஆப்ஷன்ல ஜெர்னலிஸ்ட், சமூக ஆர்வலர், பொலிட்டிஷியன். ஆமா, நீங்க எனக்கு ஒண்ணு சொல்ல தெரியல. எதுக்குன்னா எனக்கு அடையாளம் கொடுத்தது வந்து ஜேர்னலிசம். ஒரு எழுத்தாளரா நான் படிச்சு வரும்போது, நான் ஒரு திருநங்கையா மாறும்போது, எல்லாருமே தவறாக பேசும்போது, நான் வந்து ஒரு எழுத்தாளரை சாதிச்ச ஒரு எடிட்டரா வந்துட்டேன். ஒரு ஆங்கில ஒரு பத்திரிகைக்கு எடிட்டரா இருக்கேன். அது வந்து எனக்கு நிறைய அங்கீகாரம் கொடுத்தது. ஸோ நிச்சயமா அந்த தொழிலை நான் வணங்குறேன். அதே மாதிரி நீங்க வந்து அரசியல்வாதியா பாத்தீங்கன்னா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னோட நிகழ்ச்சிகள், ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து என்னை அழைத்து, அவங்களால அழைத்து நான் வந்து அரசியலுக்கு வந்து நான் வந்து ஒரு செய்தி தொடர்பாளராக வந்து செயல்படுறேன். அதே மாதிரி எடப்பாடி ஐயா அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேடையிலுமே எனக்கு அந்த முக்கியத்துவம் கொடுத்து என்னோட குரலும், என்னோட செயல்பாட்டுகளும், என்னோட எண்ணங்களும் அரசியல் இருக்கணும்னு அவர் எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. நிச்சயமா வந்து அரசியலும் எனக்கு மக்களுக்கு நல்லது செய்யும் ஒரு துறையா நான் பார்க்குறேன். பர்சனலா சோஷியல் ஆக்டிவிஸ்டா பாத்தீங்கன்னா இந்த 2 துறைகளுமே சோஷியல் ஆக்டிவிசம் தான். ஜேர்னலிசமும் நீங்க பாருங்க, அரசியலும் பாருங்க. அது வச்சு மக்களுக்கு பயன்படுற விஷயங்கள் நிறைய செய்யலாம். ஸோ 3மே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே,
இந்த சமூகத்தை நேசிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு எழுத்தாளராக இருந்தாலே போதும். ஒரு எழுத்தாளராக இருந்து சமூக ஆர்வலராக மாறி இப்போ நீங்கள் பொலிட்டிஷியனாக இருக்கீங்க. இன்னைக்கு இந்த சமூகம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சமூகத்துல கல்வி ரீதியா நிறைய திட்டங்கள் சட்டங்கள் மாற்ற வேண்டியது இருக்கு. கல்வி தரத்தை உயர்த்த வேண்டியது இருக்கு. அதே மாதிரி என்ன கல்வியில கூட வந்து நம்ம சொல்ற விஷயங்கள் அவங்களோட லைஃப்ல பயன்பாட்டுள்ளதாக இருக்கணும். நம்ம வந்து வெறும் இந்த ஹிஸ்டரி புக் படிச்சாலுமே இப்போ நிறைய புக்ஸ் படிச்சாலுமே கொஞ்சம் அவுடேட்டா இருக்கு கண்டென்ட். அதெல்லாம் கொஞ்சம் அந்த கல்வியை உயர்த்தணும். அதே மாதிரி பெண்களுக்கு ஆண்களுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லயே வந்து செக்ஸ் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன கரெக்ட் என்ன தவறு, யாராவது உங்களை தவறா தொட்டா நீங்க வந்து எங்க ரிப்போர்ட் பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி உங்களை நீங்க பாதுகாக்கணும், பர்சனல் ஹைஜீன் என்ன, நம்ம உடம்ப நம்ம எப்படி வச்சுக்கணும், அதெல்லாம் ஒரு 5வது கிளாஸ்ல இருந்து நம்ம வந்து ஸ்லோவா இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி மாரல் சயின்ஸ் கிளாஸ் முன்னாடி இருந்தது. நாங்க படிக்கும் போதெல்லாம் மாரல் சயின்ஸ் இருந்து, இப்ப மாரல் சயின்ஸ் கிளாஸ் இல்ல. அந்த மாதிரி சில கிளாஸஸ் இருந்தா பசங்களுக்கு சில பிலாசபிஸ் லைஃப்ல வாழ்க்கை முறை வந்து கத்துக் கொடுக்குற விதமா இருந்தா நல்லா இருக்கும். அதே போல நான் என்ன சொல்லுவேன்னா, அரசியல்வாதியா முக்கியமா என்னோட எதுக்கு நான் அரசியலுக்கு வந்து நான் தொடர்ந்து அரசியல் இருக்கேன்னா, குழந்தைங்களுக்காக நிச்சயமாக நான் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும். டெத் பெனல்டி சைல்ட் ரேபிஸ்டுக்கு வந்து உடனடியாக கொண்டு வர இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்கீம் கொண்டு வரணும். அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் ரீதியாக ஏதாவது பண்ணணும். நான் அரசியலுக்கு வந்தேன். உடனடியாக எம்பி எம்எல்ஏ ஆகணும் அந்த மாதிரி ஆசையோடு நான் வரல. நிச்சயமா சமுதாயத்துக்காக மனித நேயத்துக்காக ஏதாவது பண்ணணும். பிகாஸ் நான் நிறைய கற்கள் முற்கள் கஷ்டங்கள் பார்த்து வரும்போது என்னோட தைரியம் தான் எனக்கு வழிகாட்டுச்சு. என்னோட நிறைய பேர் என்னை சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அரசியல் அந்த பிளாட்ஃபார்மை வச்சுக்கிட்டு நான் நிறைய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். ஒரு பத்திரிகையாளரா, சமூக ஆர்வலரா, ஒரு அரசியல்வாதியா இந்த சமூக பெண்களுக்கு குறிப்பா சக திருநங்கைகளுக்கு நீங்க சொல்ல நினைக்கக்கூடிய விஷயம்? நம்ம வந்து எப்பவுமே ஒரு மரியாதையை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது நம்மளும் மரியாதை கொடுக்க தெரியணும். இப்ப நான் என்ன சொல்றேன், சமுதாயம் நம்ம ஏத்துக்கிறாங்க, நம்மளுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்குறாங்க, நம்ம பசியை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்குறாங்கன்னா அந்த வாய்ப்புகளை நீங்க நிறைய தேடி போங்க, நல்லா பயன்படுத்திக்கோங்க. திருநங்கை வாழ்க்கை முறைன்றது ரொம்ப கடினமான வாழ்க்கை முறை. தாய் தகப்பன் ஏத்துக்க மாட்டாங்க. அறுவை சிகிச்சைக்கு போகும்போது வந்து பணம் கரெக்டா இருக்காது. வீட்டுல இருந்து உங்களை வெளியேற்றும் போது தெருவுல தான் நீ வந்து போய் வாழணும். ஸோ அவங்க நீங்க பிச்சை எடுக்காதீங்க, நீங்க தவறான வழியில போகாதீங்கன்னு சொல்லாமல் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுங்க. கல்வி நிறுவனத்துல அவங்களுக்கு ரெசர்வேஷன்ஸ் கொடுங்க, வீட்டு வசதி கொடுங்க. அந்த மாதிரி இருந்தா அவங்களும் அந்த பசிக்காக தானே இதெல்லாம் பண்றாங்க. அந்த பசி ஒழிக்கிறதுக்கான நீங்க திட்டங்கள் கொண்டு வந்து செயல்படுத்துனீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க திருநங்கைகளை பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப தெய்வீக சக்தி உள்ளவங்களா இருப்பாங்க. அந்த தெய்வீக சக்தி உள்ளவங்கள வந்து நீங்க வந்து செக்ஷுவல் வயலன்ஸ், நீங்க வந்து இவங்க பாலியல் தொழிலுக்கு போறாங்கன்னு சொல்றீங்க. எத்தனை பேர் திருநங்கைகள் கற்பழிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இளம் திருநங்கைகள் வந்து முதல்ல வீட்டுல இருந்து வரும்போது ஒரு ரயில்வே ட்ராக்லயோ இல்ல ஒரு பாலத்தின் கீழோ அவங்க வந்து படுக்கிறாங்கன்னா, அவங்க அங்க வந்து எதுவுமே இல்லாம ரோட்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு எத்தனை பேர் வந்து தவறா பயன்படுத்துறாங்கன்னு அது யாருமே பேசுறது இல்லை. அவங்களுக்கும் பாலியல் தொழில் நிறைய இருக்கு. ஸோ எல்லாருமே பாலியல் தொழில் தான் எங்களுக்கு வேணும்னு வரதில்லை. அவங்களும் அதுல தள்ளப்படுறாங்க, அவங்களும் அதை வந்து தவறாக பயன்படுத்துக்கிறாங்க அவங்கள. ஸோ நிச்சயமா திருநங்கைகளும் நீங்க புரிஞ்சுக்கணும், சமுதாயம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும். நீங்க டிரான்ஸ்ஜெண்டரா மாறும் பொழுது உங்களுக்கு இல்லாத எதிர்ப்பா, நீங்க சந்திக்காத எதிர்ப்பா, அவ்வளோ விஷயங்களை கடந்துதான் வந்திருப்பீங்க. ஸோ நீங்க இந்த விஷயத்த சொன்னா கரெக்டா இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் ஒரு சின்ன கஷ்டம், ஒரு சின்ன தொய்வுனா கூட அப்படியே அப்செட் ஆயிடுறாங்க, அப்படியே ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க எப்படி ஒரு சின்ன பிரச்சனைல இருந்து அல்லது அவங்களுக்கான பிரச்சனைல இருந்து எப்படி மீண்டு வந்து ஜெயிக்கிறது? ஒரு விஷயம் நான் சொல்லணுங்க, நான் திருநங்கையை மாறணும்னு நினைச்சப்ப நான் வீட்டு விட்டு ஓடி போகல. எங்க அம்மா அப்பாவை நான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது. நிறைய அடிதடி, நிறைய சண்டை, நிறைய அழுதம், நிறைய விருந்தினர்கள் வந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, டாக்டர்ஸ் வந்தாங்க. ஆனா நான் உறுதியா இருந்தேன். நான் எந்த தவறும் செய்யல. ஆண்டவன் இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்காரு, நிச்சயமாக ஒரு மதிப்புக்கூடிய இடமும் ஆண்டவன் தான் எனக்கு கொடுப்பாருன்னு சொல்லி நான் வந்து உறுதியா தான். நான் எங்கேயுமே ஓடி போக மாட்டேன். வீட்டை விட்டு ஓடி போய் நண்பர்களோட இருந்து நீங்க உடைய மாத்திக்கிட்டு சில விஷயங்கள் பண்ணி வாழறது ரொம்ப ஈஸியா கூட இருக்கலாம். யாருமே உங்களை தடுக்கிறதுக்கு இருக்க மாட்டாங்க. வீட்டுல இருந்து படிப்படியா மாறுறது ரொம்ப 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 கஷ்டம். அதெல்லாம் பார்த்து வந்ததுனால நான் சொல்றேன், நான் பார்க்காத கஷ்டமே இல்லை, நிறைய பார்த்துருக்கேன். அது வந்து வேலைக்கு போற இடத்துல இருக்கட்டும், இல்ல ஸ்கூலுக்கு போற இடத்துலயா இருக்கட்டும், அதெல்லாம் தாண்டி ஒரு மன தைரியம் எனக்கு இருந்தது. அந்த மன தைரியத்தை வந்து நீங்க எப்பவுமே விட்டு கொடுக்க கூடாது. நீங்க செய்யறது கரெக்ட் நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க யாருமே துன்படுத்தாம, நீங்க புண்படுத்தாம, யாருமே வந்து நீங்க வந்து அவங்களோட ரைட்ஸை பறிக்காம நீங்க ஒரு விஷயத்தை தேடி போறீங்கன்னா நிச்சயமா தைரியமா அந்த விஷயத்தை உண்மையோட தேடி போங்க, உங்களுக்கு கிடைக்கும். வெஸ்ட் பெங்கால்ல இப்ப நடந்த அந்த இளம்பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரம், நிர்பயா கேஸ், இப்படி இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நாடா இந்தியா இருக்குங்கிற ஒரு விமர்சனம் இப்ப இருந்துகிட்டு இருக்கு.
இப்படியான ஒரு சூழல்ல பெண்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வது, தற்காத்துக் கொள்வது எப்படி அப்படின்னு சில டிப்ஸ் நீங்க பெண்கள் வந்து முக்கியமா செல்ஃப் டிஃபென்ஸ் கத்துக்கணும். செல்ஃப் டிஃபென்ஸ் அது கராட்டையோ இல்ல ஏதாவது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் கத்துக்கணும். அதே மாதிரி ஒரு எமர்ஜென்சி நம்பர், அந்த போன்ல ஒரு நம்பர் பிரஸ் பண்ணா அது எமர்ஜென்சி நம்பர் கனெக்ட் ஆகணும். ஒருவேளை நீங்க வந்து கஷ்டமான சூழ்நிலை இருக்கீங்க, உங்களால போன் நம்பர் பண்ண முடியல, இல்ல போன் வந்து உங்களால ஆக்சஸ் பண்ண ஒரு நம்பர் உங்க போன்ல நீங்க பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கணும். அந்த நம்பரை பிரஸ் பண்ணா எமர்ஜென்சி கனெக்ட் ஆகணும். அதே மாதிரி உங்க அம்மா அப்பாவுக்கு லைவ் லொகேஷன் அனுப்புறது தவறு கிடையாது. நீங்க ஒரு டாக்ஸில போகும்போது இல்ல ஃப்ரெண்டோட பிக்னிக் போகும்போது லைவ் லொகேஷன் அனுப்புறது தவறு கிடையாது. லைவ் லொகேஷன் அனுப்புங்க. அதே மாதிரி நீங்க வந்து இன்னொரு பெண் தனியா நைட் ஷிஃப்ட்ல வேலை பண்றாங்க, அவங்க வந்து தனியா டாய்லெட்டுக்கு போறாங்கன்னா கூட போங்க, தவறு கிடையாது. ஒரு சிஸ்டர்ஹுட் டெவலப் பண்ணுங்க. அந்த ஒரு சிஸ்டர்ஹுட் டெவலப் பண்ணீங்கன்னா மற்றவங்களையும் நீங்க வந்து பாதுகாக்கலாம், அவங்களும் தைரியமா இருப்பாங்க, உங்களுக்காக அவங்க நிற்பாங்க. அதே மாதிரி முக்கியமா வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் பத்தி பேசும்போது, ரேப் பத்தி பேசும்போதோ மொலஸ்டேஷன் பத்தி பேசும்போதோ அது ஜோக்கா பேசாதீங்க. நிறைய ரேப் ஜோக்ஸ் வந்து இன்டர்நெட்ல இருக்கு, ட்விட்டர்ல பாக்குறேன். ரேப் பத்தியும் பெண்களோட உடல் பத்தியும் பெண்களோட நடை பத்தியும் நிறைய செக்ஷுவல் ஜோக்ஸ் இருக்கு. அது பெண்கள் என்கரேஜ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்றவங்க நீங்க வந்து தடுத்து நிறுத்துங்க. ஒரு பெண்ணோட உடல் பத்தியோ இல்ல அவங்களோட செக்ஷுவல் பிரைவேட் பார்ட்ஸ் பத்தியோ வந்து ஜோக்ஸ் போடுறது தவறான விஷயம். அது வந்து நம்ம ஒரு ஹியூமரா எடுத்துக்க முடியாது. அதெல்லாம் வந்து நீங்க என்கரேஜ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பேசுறவங்களை வந்து நீங்க வந்து கண்டிக்கணும். இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட், உங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கோ அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற ஒரு நபரை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது தவறு கிடையாது. நான் இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கேன், இதான் என்னோட வீடு, நான் இந்த டைமுக்கு இந்த டைமுக்கு வருவேன், ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயம் தான் உங்களுக்கு கால் பண்ணலாமா, நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு லேடி இன்ஸ்பெக்டரோ ஒரு லேடி கான்ஸ்டபிள் நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பெண்களுக்கு டிப்ஸ் சொன்னீங்க, ஆண்களுக்கு இது அப்படியே சொல்லுங்க. ஆண்கள் வந்து அவங்களோட பார்வை கரெக்டா வச்சுக்கணும். பெண்கள் பார்த்தா வந்து நீங்க வந்து தவறாக பார்க்க கூடாது. உங்க வீட்டுல இருக்கிற அம்மாவோ தங்கச்சியோ நீங்க வந்து யோசிச்சு நீங்க அந்த மற்ற பெண்களை பார்க்கும்போது நீங்க வந்து இந்த மாதிரி தவறான கருத்து சொல்லாதீங்க. சோசியல் மீடியால வந்து இழிவுபடுத்தி பேசாதீங்க. நானே அதுக்காக பாதிக்கப்பட்டவளா நான் சோசியல் மீடியா நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு கேஸ் ஜெயிச்சிருக்கேன். நான் என்னை பத்தி எந்த அளவுக்கு தவறா பேசினாங்க, ரொம்ப கீழ்த்தனமான பேச்சு ஒரு நபர் பேசிட்டு இருந்தாரு. நான் கோர்ட்ல தான் போய் சந்திச்சேன். அவரை பத்தி இது வரைக்கும் ஒரு வார்த்தை நான் எங்கேயுமே பேசினது கிடையாது. நான் வந்து இது வந்து ரொம்ப மனரீதியா பாதிக்கப்பட்டவளாக நான் சொல்றேன். யாராவது இந்த மாதிரி ஆண்கள் வந்து பெண்கள் பத்தி பேச நினைக்கணும்னா 100 தடவை யோசிக்கணும். அந்த மாதிரி நீங்க தக்க பதிலடி கொடுக்க நீங்க எல்லாம் வந்து போராடணும், லீகலா நீங்க பார்க்கணும். எதுக்குன்னா நான் நிறைய சோசியல் மீடியால பாக்குறேன், அளவே இல்லாம பெண்களை வந்து கவர்ச்சியா பேசுறது, அட்டாக் பண்றது. ஒரு ஆண் அரசியல்வாதி கூட நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஊழல்வாதின்னு சொல்லுவாங்க. ஆனா பெண் அரசியல்வாதி பத்தி பேசும்போது அவங்க கேரக்டர் பத்தி பேசுறீங்க. இதெல்லாம் தடுக்கணும். நிச்சயமா பெண்கள் வந்து ஒற்றுமையா நின்று லீகலா நிறைய கேசஸ் ஃபைட் பண்ணி டெஃபமேஷன் கேசஸ் வின் பண்ணணும். நிச்சயமா ஆண்களோட பார்வையை வந்து நிறைய நம்ம மாத்தணும் நம்ம சமுதாயத்துல. குமுதம் சிநேகிகளுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்திருக்கீங்க, மிக்க நன்றி. நன்றி. ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல பிளாட் வாங்கிக்கோங்க. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க.